இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துணை முதல்வர் பதவிக்கு துண்டு போடும் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் லீக்கான பிளான் ஒரு மார்க்கமாத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்னதான் எடப்பாடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனித்து ஆட்சி என சொல்லி வந்தாலும் இந்த முறை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாஜக. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார் அக்கட்சியின் தேசிய நிர்வாகி சந்தோஷ். தமிழக சட்டசபை தேர்தல் பொறுப்பாளர் பதவியை பிப்ரவரி 3ஆம் தேதி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமா செய்தது தெரிந்ததே. இது கட்சியினர் மத்தியிலும் கூட்டணியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு சென்னை வந்தார். தொடர்ந்து பிப்ரவரி 9ஆம் தேதி காலை கமலாலயத்தில் அவரது தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இதில் பாஜக புள்ளிகள் எல்முருகன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் எல்முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி அனைவரும் கட்சி நிர்வாகிகளை எனர்ஜியுடன் தேர்தல் பணியாற்ற அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தனர். இறுதியாக சற்று கராராகவே தனது பேச்சை துவங்கினார் சந்தோஷ். விரைவில் தேர்தல் தேதி வந்துவிடும், ஏப்ரலில் தேர்தல் நடக்கப் போகிறது. எனவே இன்று முதல் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம். இதனால் உங்களுக்குள் இருக்கும் ஈகோவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தேர்தல் வேளைகளில் கவனம் செலுத்துங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் 20% வாக்குகளை பெற்றோம். அந்த அடிப்படையில் தான் இடங்களை கேட்கப் போகிறோம் என்றார். எனவே எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வேலைகளை கவனமுடன் பாஜக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும். மக்களை கவர்ந்த மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் திமுகவின் ஊழல் புகார்களை பட்டியலிட்டு தெரு தெருவாக பிரச்சாரம் செய்யுங்கள். நமது 20% வாக்குகள் அடிப்படையில் 59 தொகுதிகள் வருகின்றன. இதன்படியே அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை கொண்டு செல்ல பாஜக திட்டமிடுகிறது. அண்ணாமலை திடீரென ஒதுங்கியது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. மீண்டும் அவர் வழக்கமான அரசியல் பணிக்கு மாற வேண்டும், அதுதான் நமக்கு நல்லது எனவும் சிலர் இங்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை டெல்லி மேலிடம் பார்த்து கொள்ளும் என்றவர் அடுத்துதான் முக்கிய விவகாரத்துக்குள் நுழைந்தார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வெளிப்படையாக குறிப்பிட்டார். அவர் எந்த இடத்திலும் அதிமுக கூட்டணி என சொல்லவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் குறிப்பிட்டார். இதை நமது கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதிமுக தலைமையிலான அணியாக இதை பார்க்க வேண்டாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் ஆட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கலாம். அதற்கு தகுதியான அளவில் சீட் ஷேரிங் நடக்கும். குறிப்பாக பாஜகவிற்கு 40 இடங்களை உறுதியாக கேட்டு பெறுவோம். நம்முடன் இன்னும் கூட்டணிக்கு சில கட்சிகள் வர உள்ளன. அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக தேர்தலை சந்திப்பார்கள் என்றார். உடனே மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் எழுந்து, நீங்கள் தான் NDA கூட்டணி என சொல்கிறீர்கள், ஆனால் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக தலைமையிலான கூட்டணிதான் இது என சொல்கிறார். இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறதே என கேட்க, அதற்கு சந்தோஷ் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது NDA தலைமையிலான கூட்டணிதான், இதில் எந்த சந்தேகமும் கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டாம் என்றார் உறுதியாக. தொடர்ந்து அவர் தமிழகத்தில் மீடியாக்கள் பெரிய அளவில் நம் கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படவில்லை, எனவே சோசியல் மீடியாக்களை நம்பியே பாஜகவினர் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று டிப்ஸ் கொடுத்தார். இது குறித்து கூட்டத்தில் பங்கேற்ற சீனியர் நிர்வாகி ஒருவர் நம்மிடம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியான ஒரு ஆங்கில நாளிதழில் அதிமுக தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சியை பிடிக்கும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இதை சந்தோஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் NDA தலைமையிலான கூட்டணிதான் தமிழகத்தில் அமைந்திருப்பதாக நிர்வாகிகள் மத்தியில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றார். பாஜக பொருளாளர் SR சேகரிடம் இதுகுறித்து கேட்டோம். கூட்டணி விவகாரத்தில் யாரும் குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. பிரதமர் மோடி தெரிவித்ததை தான் சந்தோஷும் தெரிவித்திருக்கிறார். இதை அதிமுகவினர் எப்போதோ ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வலுவாக இருக்கும் இக்கூட்டணிதான் ஆட்சியை பிடிக்கும் என்றார் திடமாக.
இது குறித்து மாஜி அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்டதற்கு கூட்டணி ஆட்சி குறித்தும் அதில் அதிமுக நிலைப்பாடு குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகளின்படி அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கட்சியின் இண்டோர் மீட்டிங்கில் நடப்பதை எப்படி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றார் அழுத்தமாக. மாப்பிள்ளை அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.